ஜான்வரி 1 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சௌந்தரபாண்டியை எதிர்த்துட்டு எசக்கி மட்டும்தான் எனக்கு முக்கியம்னு சண்முகத்துடைய வீட்டுக்கு வாழ்றதுக்காக வந்திருக்கிறாங்க முத்துப்பாண்டி. வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே எசக்கி பிற்காலத்துல எனக்கு இந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு மரியாதையுமே இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு அவமானம் ஏற்பட்டா எனக்காக நீ இந்த வீட்டை விட்டு வெளியே வருவியா அப்படின்னு கேக்குறாங்க. எசக்கி, நீ ஒண்ணு தயங்காத, நீ சத்தியம் பண்ணி கொடு, ஒரு நாள் அந்த மாதிரி நடக்காத அளவுக்கு அண்ணன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எசக்கி, இந்த இடத்துல உங்க அண்ணனோட முடிவு எனக்கு தேவை கிடையாது, நீ என்ன முடிவு எடுக்கிறங்கிறது தான் எனக்கு முக்கியம், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. எனக்காக உங்க குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்கிற மாமா, ஒரு நாள் உனக்கு இந்த வீட்டுல ஏதாவது அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா நான் உன்னைய விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த வீட்டை விட்டு நானும் உன் கூட வந்தாடுறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுறாங்க. இந்த எசக்கி மௌனமா இருந்து கடைசியில என் பையனையே வீட்டோட மாப்பிள்ளைய ஆக்கிட்டா, இதுக்கப்புறமா அந்த குடும்பத்துல இருக்கிற யாருமே நிம்மதியா சந்தோஷமா இருக்க கூடாது, அதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பாண்டியம்மா, சவுந்தரபாண்டி, சனிய 3 பேருமே பிளான் பண்றாங்க. சண்முக குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆளை கொன்னா போதும், அந்த குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரோட நிம்மதியும் போயிரும், என் பையன் மறுபடியும் என் வீட்டுக்கே வந்துருவான் அப்படின்னு சவுந்தரபாண்டி எசக்கிய கொல்றதுக்காக பிளான் பண்றாங்க. டே சனியா, வெளியூர்ல இருந்து நல்ல ஆளை இறக்கு, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, தண்ணி மாதிரி பணத்தை செலவழிக்கிறதுக்கு நான் தயாரு, ஆனா அந்த எசக்கியோடைய கதையை முடிக்கிறது உன் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. டேய் சவுந்தரம், உனக்கு என்ன அருவி கட்டு போச்சா? அவ உன்னை அவமானப்படுத்திருக்கிறாடா, நீ தான் கோபமா இருக்கிற, அவளை உன் கையால கொன்னாதான் உன் மேல இருக்கிற பயம் இன்னும் அதிகமாகும், அப்பதான் உன்னோட கோபமும் தீரும். நீ எதுக்காகடா கூலி ஆளெல்லாம் வச்சு அவளை கொல்லணும்னு நினைக்கிற? அவளுக்கெல்லாம் 10 காசு செலவு பண்ணாம அவளை நாம தாண்டா அணுவா கொல்லணும். அக்கா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா சரியான ஒரு ஐடியா கொடுத்துருக்குற, அவளை ஏன் கையாலேயே கொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சவுந்தரபாண்டியும். டேய், நான் என்ன அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சா நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? எனக்கு ஆசை, என்னைய நீ ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச, நான் உன்னைய ஜெயிலுக்கு அனுப்பி வைக்காம இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், உன்னைய பழிக்கு பழி வாங்குறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கிறேன், அந்த எசக்கிய கொலை பண்றதா ஒரு காரணத்தை வச்சு உன்னைய நான் என்ன நிலைமைக்கு ஆளாக்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே பாண்டியம்மா சபதம் எடுத்துக்கிறாங்க. வீட்டுக்கு வந்திருக்கிற முத்துப்பாண்டிய வீட்டுல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா உபசரிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க.